வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ வந்து கலர் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்குது. இதில் தான் நம்ம இப்போ கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இது கலர் கரெக்ஷன் பண்ணது. கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் டேப் ஓப்பன் ஆகும். அதில் கொஞ்சம் சேச்சுரேஷன் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். பேட்ச் செலக்ஷன் டூல் பேட்ச் டூல் எடுத்துக்கோங்க. பேட்ச் டூல் எடுத்துகிட்டு ஓவராலாக ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்கின்னை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட்டு F6 கொடுத்தீங்கன்னா ஃபெதர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 200 கொடுத்துக்குங்க. இப்போது திரும்ப கண்ட்ரோல் யூ கொடுங்க. லைட்டாக சேச்சுரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இமேஜ் மெனு போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்டிவ் கலர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் எல்லோவை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்மட்ஜ் பண்ண ஃபோட்டோ எந்த அளவுக்கு கலர் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த எல்லோவை கூட்டிக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் பி கொடுங்க. கலர் பேலன்ஸ் டூல் ஓப்பன் ஆகும். அதில் மறுபடியும் எல்லோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெட்டு கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். மிட் டோன்ஸில் கொடுத்துக்கிறேன். ஹைலைட்டில் ப்ளூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். மறுபடி கண்ட்ரோல் பி கொடுத்து நான் ப்ளூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன் ப்ளூ மட்டும் ஏற்றுனோம்னா இந்த மாதிரி ஹைலைட்டு தனியாக எடுத்து கொடுக்கும் நமக்கு. அதனால தான் ப்ளூவை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நம்ம. இது பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்குங்க. இப்படி தான் கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஹைலைட் இருக்குது. இந்த கண்ணுக்கிட்ட நம்ம எப்படி கண்ணில் எப்படி லைட் ஷேடிங்லாம் கொடுக்குறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தான் கலர் கரெக்ஷன் பண்ணணும். இது ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்க ஃபைலு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆயில் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே நம்ம அதுக்கான வீடியோவை அப்லோடு பண்ணுவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேட்ச் டூல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் ஹைலைட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தேவையான இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு நீங்கள் பேட்ச் டூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து 2-3 செலெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவே ஆல்ட்டை பிடிச்சி அமைக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷனை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது கண்ட்ரோல் பி கொடுத்து சியான் மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்து சியான் மட்டும் ஏற்ற போகிறேன். மிட்டோன்ஸில் ஏற்றிக்கிறேன் ஃபுல்லாக. ஹைலைட்லேயும் ஏற்றிக்கிறேன் ஃபுல்லாக. இந்த ஒயிட் கலர் தெரிகிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்குங்க. இதில் ஃபெதர் கொடுக்காதீங்க. ஃபெதர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட்டு வராது. ஃபெதர் கொடுக்காம கலர் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்மட்ஜ் டூல் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்மட்ஜ் பண்ணிடுங்க.
உங்களுக்கு எந்த பொசிஷனில் ஹைலைட் வேணுமோ அந்த பொசிஷனை விட்டுட்டு ஆப்போசிட்டில் ஸ்மட்ச் பண்ணி ஸ்கின்னோட மெர்ஜ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கலர் வந்து லைட்டாக ஷேடிங்காக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி விட்டுருக்கேன். அந்த மாதிரி தேவையான இடத்துல மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் வந்து ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்மட்ச் பண்ணணும். இதுவே கொஞ்சம் அதிகமாக நம்ம ஹைலைட் வச்சுருக்கோம். ஒரு 2 இடம் 3 இடம் ஹைலைட் வச்சிங்கன்னாவே போதும். அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் 2 3 வச்சுருக்கேன். அதுவே நமக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தோடு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணது ஃபுல்ஃபில் ஆகும். வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணால் தான் நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி போட முடியும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.